ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப தொடர்ந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு 6 தொகுதியோ இல்ல 8 தொகுதியோ 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அம்பாசமுத்திர தொகுதியில செந்தமிழ் சீமான் அவர்கள் போட்டியிடுறாரு. அதுவும் பொது தொகுதியில போட்டியிடுறாரு மாதிரி சொல்லிருக்காங்க. அதான் பொது வேட்பாளரா போட்டியிடன்னு சொல்லிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா? இது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அலங்கோல ஆட்சி, ஒரு கூத்தாடி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த கூத்தாடி ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுக்கோ, இதுல நடக்கிற கீழ்த்தரமான நடவடிக்கைகளை பத்தி பேசுறதுக்கோ வக்கற்ற நாதியற்ற இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி வாங்கி தின்னு உடல் வளர்த்தானுங்களோ அதை தேர்தலுக்கு பின்ன, ஏன்னா அடுத்து ஒரு இடைத்தேர்தல் வருதுல்ல. இப்ப தேர்தல் வரும்போது இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் தான் சந்தோஷப்படுவான். ஏன்னா ஏதோ ஒரு பக்கத்துல டெய்லி பரப்புற அந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் பணம் ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் தான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். இப்ப எப்படா தேர்தல் வரும்னு சொல்லி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இந்த விபச்சார ஊடகம் இருக்குல்ல, அவனுங்க தான் இருக்கிறாங்க. இப்ப இடைத்தேர்தல் வந்ததுல யாருக்கு சந்தோஷமும் இல்லையோ, இந்த விபச்சார ஊடகவாதிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மாதிரிதான் இந்த இந்த ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது. அம்பாசமுத்திரத்துல நாம் தமிழர் போட்டி போடுறோமா, போட்டி போடலையா, அது சீமான் போட்டி போடுறாரா போடலையா அப்படின்றது அது நாம் தமிழருடைய பிரச்சனை. அது அவங்க கட்சியில அவங்க எடுக்க போற முடிவு. அவங்க கட்சி அண்ணன் போட்டி போடுறாங்கன்னா போட்டி போட போறாரு, இல்லைன்னா இல்ல, அது வேற யாராவது போடுறாங்கன்னா போடுறாங்க, என்னவாவே இருக்கட்டுமே. இவனே இந்த புதிய தலைமுறை மாதிரி ஒரு புறம்போக்கு ஊடகம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் ஏன் இப்படி நாக்க தொங்க, ஏன்டா உன்னால ஊடகம் நடத்த முடியலன்னா இழுத்து மூடிட்டு போயேன்டா, ஏன் இந்த விபச்சார வேலை செய்றீங்க? ஆனா அந்த புதிய தலைமுறைக்கு பிரச்சனை வந்தப்போ சீமான் தான் போய் குரல் கொடுத்தாரு. இவனுங்களுக்கு என்ன கொடுத்தாலும் இவனுங்களுக்கு புத்தி வராதுங்க. இவனுக்கு என்னதான் இருந்தாலும் நான் எதை பார்த்து போவோம், என்னதான் குளிக்க வச்சு நடு வீட்டுல உட்கார வச்சாலும் நான் எங்க போவோம்? அது மாதிரிதான் இவனுங்க. இல்ல, இப்ப ஒரு கல்யாண நிகழ்ச்சியில ஸ்டாலின் கை போட்டு சீமானை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த கலந்துரையாடல் எதை பத்தி இருந்திருக்கும்? அப்ப அதை தேர்தலை பத்தி தானே இருந்திருக்கும். தேர்தலை பத்தி தான் இருந்திருக்கும். இல்ல, ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு இப்ப ஸ்டாலின் சீமான் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. அவர் காதல போய் ஏதோ சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்? இவனுங்களே டப்பிங் ஃபில் பண்ணுவானுங்க, டயலாக் இவனுங்களே எழுதுவானுங்க. உனக்கு ஏன்டா இந்த வேலை? அதான் அண்ணன் சொன்னாரு, உங்க காதுல ஒண்ணு சொன்னார்ல, அது என்ன சொன்னாரு? அதான் காதுல சொன்னார்லடா, அது ரகசியம் தானடா. அதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு அவர் ஏன்டா என் காதுல சொல்றாரு? மைக்க பிடிச்சலடா சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சீமான் சொன்னாரு. அந்த மாதிரி அவர் காதுல சொன்ன விஷயத்த இவனுங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம்? அது பொதுப்படையில தெரிஞ்சேன்னா 4 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்ல போறாங்க, அது பொதுவான விஷயம். ஒருத்தன் காதுல போய் சொல்றது ரகசியம் தானேங்க. ரகசியத்தை தானே காதுல சொல்லுவாங்க. உங்க காதுக்குள்ள அவர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னாருன்னு கேக்குற கொஞ்சமாவது நாகரிகம் இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? அது மாதிரி இவனுங்க இந்த அம்பாசமுத்திர கதையை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்க. இந்த மாதிரி திமுக அதிமுகவுக்கு விலை போயிட்டாரு, 100 கோடி ரூபா வாங்கிட்டாரு, 1000 கோடி ரூபா வாங்கிட்டாரு. டேய், வாங்கிட்டான்னு சொல்ற புறம்போக்கு பயல்களா, நீங்க வாங்கிட்டு கொடுங்கடான்னு தான் நாங்க சொல்றோம். நீ வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் போட்டோ கூட போஸ்ட் கொடுக்குறோம், போட்டோ எடுத்து போடு. 1000 கோடி கொடுத்தாரு, 500 கோடி கொடுத்தாரு, நீ வாங்கிட்டு கொடுத்துடுற. கொடுக்காத ஒரு பணத்தை நீ கொடுத்தேன்னு சொல்றதுக்கு இங்க அந்த பிஸ்மி மாதிரி ஒருத்தனுக்குனால வாய வாடகை கூட்டு விபச்சாரம் பண்றானுங்களே, அவனுக்கெல்லாம் கூசா. அவன்லாம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஆளி. நம்ம ஏற்கனவே அவனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அவனுக்கு திருந்தவே மாட்டானுங்களா? பணம் கொடுத்தா ஒரு படத்தை தூக்கி வச்சு பேசுறது, பணம் கொடுக்கலன்னா அப்படியே அந்த படம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்குறது. சரி, நீ சினிமாவுக்கு தானே விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற, இப்ப எதுக்கு அரசியல் அரசியல் விபச்சாரம் பண்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது? உனக்கு என்ன தார்மீகம் இருக்குது? விஜயை வச்சு விபச்சாரம் பண்ணி அவன் படத்தை ஒண்ணு இல்லாத படத்தை ஓகணும், நல்ல படத்தை ஒண்ணு இல்லாம ஆகணும். இந்த மாதிரிலாம் விஜய்க்கு தூக்கி நீ எவ்வளவு வயிறு வளர்த்த? உனக்கு இப்படி விபச்சாரம் பண்ணி அந்த சம்பாதிக்கிற காசை வச்சு குடும்பம் நடத்துறிய, உன் குழந்தை பொண்டாட்டிங்களாம் பார்க்கும்போது உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான கண்ணு கூசல, வாய் கூசல? ஏன்டா இப்படி விபச்சாரம் பண்றீங்க? ஊடகம்ன்றது ஒரு பெரிய மரியாதையான ஊடகம் தொழில்றாது. அதுல நல்லதை பேசுங்க, உண்மையை பேசுங்க. குறைஞ்சபட்சம் உன்னால உண்மையும் நல்லது பேச முடியலனாலும் எதை காமெடியா பண்ணிட்டு போயிடு. உன்னை காமெடியா பார்த்துட்டு போயிடுவாங்க. இதை கருத்து சொல்றேன்னு சொல்லி உன் விபச்சார எண்ணத்தை மக்கள் கிட்ட போய் விதைக்காத, சரிங்களா? இது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தானே தவிர, அம்பாசமுத்திரத்துல சீமான் போட்டி போடாது நாம் தமிழர் கட்சியோட தனிப்பட்ட உரிமை. இதுல நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அதுல வெற்றி பெறணும்னு சீமானுடைய உறுதி இருந்துச்சுன்னா வெற்றி பெற்றுட்டு போறாரு. உனக்கு என்ன, அவர் வெற்றி பெற்றிடக் கூடாதுன்றதுக்காக நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்கன்றதுதான் உண்மை. இது மக்கள் இன்னும் இந்த சமூக ஊடக செய்திகளை மட்டுமே பெரிய அறிவாயுதமா வச்சுக்கிட்டு வாக்களிக்கிற இந்த மக்கள் மாறாம தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரவே முடியாது. நன்றி. நன்றி.